வணக்கம், நான் ஆதினி. இது கதை நிலையம். நம்ம எல்லாரோட வீட்லேயும் ஒரு சூப்பர் பர்சனாலிட்டி கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஏன், அது நீங்களாக கூட இருக்கலாம். அவங்க யாருன்னா, தனக்காக எதையுமே யோசிக்க மாட்டாங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கடைசியாக உங்களுக்காகன்னு நீங்களே போய் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கினது எப்போ? அது ஒரு சட்டையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச உணவுப் பொருளாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களோட செல்ஃப் கேரை பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் வாங்கின விஷயம் அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த நல்ல உள்ளங்களுக்காக தான் இந்த கதை. காலையில் எழுந்திருப்பாங்க, வீட்டுக்கு சுறுசுறுப்பாக உழைக்க போயிடுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த பணம் முழுக்கவும் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, குழந்தைங்களுக்கு, வீட்டு லோனு, அண்ணன், தங்கச்சி, கல்யாணம், இப்படி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஆனால் தனக்குன்னு வரும்போது பழைய கிழிஞ்ச செப்பல், வெளுத்து போன சட்டை அப்படின்ட்டு தான் இருப்பாங்க. ஒரு நல்ல சட்டை வாங்கி போடணும்னு தோணும். இல்லை, இன்னைக்கு வேண்டாம், வீட்டுக்கு கொடுக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலான்ட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. தனக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலே அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்னஸ் வந்துடும். ஆனா அது எதுக்குன்னு தான் தெரியல. யாரோ சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்டிருப்போம், குடும்பத்துக்காக வாழணும். நம்ம அம்மா அப்பாலாம் அப்படிதானே வாழ்ந்தாங்க. அம்மா தனக்காக எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. அப்பா அவரோட உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டு வேலை பார்ப்பாரு. அவரோட செல்ஃப் கேரை பார்த்துக்கிட்டதே கிடையாது. இதெல்லாம் நம்மளும் பார்த்து தானே வளர்ந்தோம். அதனாலயோ என்னவோ இதெல்லாம் நமக்கு நார்மல் அப்படின்னு நம்பிட்டோம். ஆனால் ஒரு சில டைம் ஃபேமிலியில் நம்ம கூட இருக்க மெம்பர்ஸ் கூட இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளோட சாக்ரிஃபைஸ். அதனாலே நீ உன்னையே மறக்க ஆரம்பிச்சிடுற. ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், 4 பேரை பார்க்கும்போது நாமளும் நல்ல சட்டை வாங்கி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஒரு சில டைம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே நம்மளை அறியாமல் தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஏன்னா என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது, என்னால் இதெல்லாம் பண்ணிக்க முடியாது, என்கிட்ட பணம் இல்லை, நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தப்புன்னு நினைக்கும் போது நாளடைவில் என்னாகும்னா, நான் ஒர்த்தே இல்லாதவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இதை யாரும் பார்க்க மாட்டாங்க, உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறியா அப்படின்ட்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னையே உடைச்சிரும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், தனக்காக கேர் பண்ணுறது என்னைக்குமே செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. ஏர்பிளேனில் ஒரு ரூல் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் சொல்கிறேன். எமர்ஜென்சியில் முதல்ல உன்னோட ஆக்சிஜன் மாஸ்கை போட்டுக்கணும், அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நீ சரியா இல்லாமல் யாரையும் காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் நீ உன்னை கேர் பண்ணிக்காம குடும்பத்தை எத்தனை நாள் தாங்க முடியும்? உன்னோட உடம்பு, உன்னோட மனசு, உன்னோட சந்தோஷம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லதா சட்டை வாங்கி போடு, உனக்காக மாசத்துல ஒரு நாளாவது சந்தோஷமா வாழ்ந்து பாரு. வெளியில உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போ, உனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடு. இது கண்டிப்பா செல்ஃபிஷ்னஸ் இல்லை, அதுதான் சர்வைவல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள யாரோ ஒருவருக்கு கண்டிப்பா இந்த கதை பொருந்துங்க. ஆனா இப்போவும் நீங்க உங்களுக்காக யோசிக்க தயங்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேளுங்களேன். குடும்பத்துக்காக நம்ம வாழ்வது அழகுதாங்க, ஆனா உன்னோட லைஃபையும் சேர்த்து வாழ்ந்து பாருங்க, அந்த லைஃப் இன்னும் அழகா இருக்கும். எப்படின்னா, ஆடம்பரமா வாழ சொல்லலைங்க, உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களையாவது கில்ட்னஸ் இல்லாம வாங்கிக்கோங்க. உங்களோட செல்ஃப் கேருக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. யாரோ ஒருவருக்கு இந்த ஃபீலிங் கண்டிப்பாக தேவைப்படும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
கதை நிலையம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.